விஜய் அவர்கள் பேசும்போது நம்முடைய அரசியல் பயணத்துல மிக 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 முக்கியமான கடத்தை நம்ம நிக்கிறோம்னாரு. இதையே நான் அழுத்தி சொல்றேன்னா, அழுத்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ? அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? இந்த மூஞ்ச பார்த்தா அப்படியா தெரியுது அப்படின்னாப்ல. உடனே ஒட்டுமொத்தமான தொண்டர்களும் நண்பா நண்பீசும் தோழா தோழிசும் அந்த செயல் வீரர்களும் ஆர்ப்பரிக்கிறாங்க. எங்கால அடங்கி போறாங்கடா, அவர் மூஞ்ச பாடுறான்றாங்க. மூஞ்ச பார்த்தோம் 2013ல தலைவா படம் வந்துச்சுல்ல, அப்ப பார்த்தோம். நீங்க அடங்கி போற ஆளா, நீங்க ஏறி வீசிட்டு போற ஆளா அப்படிங்கிறத நாங்க பார்த்தோம். இந்த மூஞ்ச பார்த்தா அடங்கி போற மாதிரியா தெரியுது. அம்மா உங்களுக்கு அணிலா பாடுபடுவோமா? இது அடங்கி போறதா இல்ல ஆர்ப்பரிக்கிறதா? கொடநாட்டுல போய் அப்பாவும் மகனும் நின்னீங்களே கையை கட்டி, காலையில 6 மணில இருந்து மாலை 6 மணி வரைக்கும், அம்மா அந்த படத்தை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி கொடுங்கம்மான்னு, அது அடங்கி போறதா இல்ல ஆர்ப்பரிக்கிறதா? சர்க்கார் படத்துக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிட்டு தூது விட்டு கெஞ்சினீங்களே, அது அடங்கி போறதா இல்ல ஆர்ப்பரிக்கிறதா? 2025 செப்டம்பர் 17 இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாசிச பாஜக, கொள்கை எதிரி பாஜக அப்படிங்கிற வார்த்தைய வாயில வரலையே.